ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட சுகர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 150 ml காய்ச்சாத பால். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் லோஃப் ஆஃப் பிரெட் ஸ்லைஸ் போடாமல் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இது பக்கத்தில் அரசன்னு ஒரு பேக்கரி உண்டு, அந்த பேக்கரியில் சொல்லி வச்சு தான் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பேக்கரியில் இந்த மாதிரி ஸ்லைஸ் போடாத பிரெட் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். இது ஒரு ஒயிட் பிரெட் தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வீட் பிரெட்லேயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஜென்ரலாக கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதனால அங்கே ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்கல்ல, அந்த மார்க்கை கணக்கு வச்சு நான் அந்த திக்னஸ்க்கு ஒவ்வொரு ஸ்லைஸும் வர்ற மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா, ஜென்ரலாக உள்ள ப்ரெட்டை விட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ல. இந்த மாதிரி கட் பண்ணி நான் இன்றைக்கி 4 ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதோட கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 150 ml மில்க்கு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 2 எக், மூணுத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக எக்கோட அந்த ஒரு ரா ஸ்மெல் வரும். அது போகிறதுக்கு வேண்டி நான் இன்றைக்கி 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ஒரு வேளை உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஃப்ரூட் எசன்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த எக்கோட ரா ஸ்மெல் போகணும், அதுக்கு வேண்டி நீங்கள் வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ் மேலே வச்சு நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை ஒவ்வொன்றா சோக் பண்ணி எடுத்து அந்த பேனில் வச்சிட வேண்டியதான். தோசைக்கல்லில் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடணுங்க. எல்லா சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. நீங்கள் இதை வெறும் போல் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஹனி வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா மேப்பிள் சிரப் இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.